தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு நார்மல் இமேஜ் டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி உங்களோட இமேஜ் எடிட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட சைட்டுக்கு போவீங்க. அங்கே பாட்டமில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கரெக்டாக எடிட் பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்கு வந்துருங்க. இங்கே வந்த அப்புறம் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண அப்புறம் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற மாதிரி உங்களோட இமேஜ் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ரொம்ப ஒன் கிளிக்லேயே கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த டான்ஸிங் வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வீடியோ வந்து ஆட் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இல்லை டேரெக்டாக நேராக பார்க்குற மாதிரி ஒரு ஆஃப் இமேஜ் கூட செலக்ட் பண்ணி இந்த டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தது இந்த இமேஜ் வந்து இங்கே ஆட் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து கீழே வந்து கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். கிளிக் பண்ண கொஞ்ச நேரத்தில் நமக்கு வீடியோ வந்து எடிட் ஆகி வந்துடும். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து அப்லோட் ஆன பிறகு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து அங்கே ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆன பிறகு இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ இருக்குது. இதில் கிரியேட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண பிறகு அந்த வீடியோவில் இருக்க மாதிரி நம்மளோட இமேஜ் வந்து எடிட் ஆகி வந்துடும். நான் ப்ரீவியஸாக எடிட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம கொடுத்த வீடியோ எடிட் ஆகி வந்த பிறகு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளோட வீடியோ எடிட் ஆகி வந்துருச்சு. எடிட் ஆகி வந்த பிறகு நான் ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க.